திரு நந்தகுமார் சார், ஆளுநர் மாளிகைக்கு தாவேக அரசுக்கு எதிராக 3 பெரிய கட்சிகளுமே புகாரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் திமுக ஒருபடி மேலே போய் 1991 தமிழ்நாட்டில் ஆட்சி கலைப்பு ஏற்பட்டது போல ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஆளுநரிடம் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த அழுத்தம் தாவேகாவுக்கு வருவதற்கான காரணம் என்ன தேவை ஏற்படுது ஆளுநர்கிட்ட போகக்கூடிய அளவுக்கு? இது பாரதிய ஜனதா இது வரைக்கும் ஹார்ஸ் ட்ரேடிங் கம்ப்ளைண்ட் வைக்கல. அவங்க வச்ச கம்ப்ளைண்ட் பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் கேபினெட் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்கிற கம்ப்ளைண்ட். அவங்க ஹார்ஸ் ட்ரேடிங் ஃபைல் பண்ணல. அதே மாதிரி 1991 டிசால்வ் பண்ண மாதிரி பண்ணணும்னு சொல்றது அதிமுகவினுடைய எம்பி இன்பதுரை அது பேசினாரு பிரஸ் மீட்ல. சோ இந்த கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு பேசுறது ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷன். இப்போ தாவேகா அரசாங்கம் ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர்கிட்ட திமுகவினுடைய இன்றைய சிட்டிங் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு த்ரெட்டன் பண்ணதா 35 லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்க சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அவருக்கு எதிர்த்து வாக்களிங்க, இல்லன்னா நீங்க இதை வெளியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை பிரைமா ஃபேஸ் இருக்கிறனால அதை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அதை பேசிக் பிரிலிமினரி என்கொயரி முடிச்சு அரெஸ்ட் பண்ணி இப்ப இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி 2 பேருமே தே ஆர் ஆன் லுக் அவுட். அவங்க 2 பேர்த்தையும் இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சம்மன் இன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த சம்மன்ட்ட செந்தில் பாலாஜியினுடைய தந்தையார்ட்ட சைன் வாங்கியிருக்காங்க அந்த சம்மன் கொடுத்து. அப்போ இந்த அலிகேஷன் பிரைமா ஃபேஸ் இருந்து கேஸை எடுத்து இவ்வளவு ஆழமா டீப் சீட்டடா அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து அவங்க ஒரு திசை மாற்றத்துக்காக திமுக அதிமுக இவங்க 2 பேரும் இந்த அலிகேஷன் சார்ஜஸ் ஹார்ஸ் ட்ரேடிங்கிறத வைக்கிறாங்க. கவர்னர் கூட இப்ப இன்பதுரை பிரஸ் மீட் சொல்லும் போது கூட தெளிவா சொல்றாரு. கவர்னர் நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு அப்படிங்கறதே சொல்றாரு. இவர் ஆர்டிகல் 167 மேற்கோள் காமிக்கிறாரு. அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இதுல ஆர்டிகல் 167ல ஆர்டிகல் 167 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் போகும்போது அத கவர்னர் இவங்க கொடுக்கிற கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு என்னன்னா ஒரு கிளாரிபிகேஷன் இல்லைன்னா ரிப்போர்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து த்ரூ சிஎம் அவர் கேட்கலாம். ஆனா இன்பதுரை ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா அவர் சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி யார வேணா கூப்பிட்டு அவர் என்கொயரி பண்ணலான்னு. ஆர்டிகல் 167 அந்த அதிகாரத்தை கொடுக்கல. ஒரு இன்ஃபர்மேட்டிவா அரசாங்க அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய ஒரு விசாரணைக்காக ஒருத்தரை கூப்பிட முடியாது. சரி, தமிழக அரசாங்கத்துக்கும் கவர்னருக்கும் அந்த கம்யூனிகேஷன் லிங்க் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதனுடைய ஹெட் சிஎம் தான். அப்ப இன்னைக்கு இவங்க கொடுத்திருக்கக்கூடிய பெட்டிஷன்ல கூட ஒரு கிளாரிபிகேஷன் கவர்னர் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்னா இங்க இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர்கிட்ட தான் அவர் கிளாரிபிகேஷன் கேட்கலாம், இல்லைன்னா ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். அது ஒரு இது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவர்னருக்கு அடுத்தது 2வது ஆக்ஷன் என்ன எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய தற்போதைய தமிழக அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இல்ல, இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களுடைய பேக்கப் இல்ல அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சதுன்னா அத உறுதியா பட்டுச்சுன்னா அவர் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் கால் ஃபார் பண்ணலாம். இதத்தான் பண்ண முடியுமே ஒழிய பாத்தீங்கன்னாக்கா அவர் இவங்க கொடுக்கறனாலேயே பெட்டிஷனை வச்சுக்கிட்டு அவர் போய் ஒரு என்கொயரி பண்ண முடியாது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஆனா நம்ம இப்ப தெளிவா பார்க்க வேண்டியது என்னன்னா நம்பிக்கை தீர்மானத்தின் போது பாத்தீங்கன்னா 144 ஓட்டு இவங்களுக்கு விழுந்தது. திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க 59 எம்எல்ஏ. பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதாவுமே நடுநிலைமை வகிக்கிறோம்ட்டாங்க. அப்ப மொத்தமா 64 எம்எல்ஏக்கள், 234 கழித்தல் 64 எடுத்தீங்கன்னா 170 எம்எல்ஏக்கள். அப்ப அதுல பாதி 85, அது கூட ஒன்னு சேர்த்தீங்கன்னா 86 எம்எல்ஏ இருந்திருந்தா போதும் அன்றைய வாக்கெடுப்பின் போது தாவேகா அரசாங்கம் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு. அப்ப 86 வாக்கு இருந்தா போதுங்கிற இடத்துல 144 வாக்குகள் பெற்று ஒரு திடகாத்திரமான ஒரு அரசாட்சியை ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு தாவேகா நடத்திக்கிட்டு இருக்கும் போது
இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்ங்கிற இந்த அலிகேஷன் வெறும் பொலிட்டிக்கல் அலிகேஷன். இல்ல சினிமால ஒரு நந்தகுமார், இல்ல டைலாக் நந்தகுமார், இப்போ இல்ல நந்தகுமார் இப்படி ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. திமுகவால ஒரே ஒரு ஊத்தங்கரை எம்எல்ஏ மட்டும் விலை பேசி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருந்தா அவங்களால எந்த பிரயோஜனமுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டை தானே இன்று நாங்களும் வைக்கிறோம். அப்ப அதை ஏத்துக்கிட்டவங்க ஏன் இன்னைக்கு இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்களே, அந்த கேள்வி சரியா தானே இருக்கு? எப்படி சரியா இருக்கும்? அதாவது வந்து நான் 10 கொலை பண்ணல சார், நான் வெறும் ஒரே ஒரு கொலை தான் பண்ணினேன். 10 கொலை பண்ணாதான் நீங்க வந்து என்னை மர்டர்ல புக் பண்ணணும், ஒரு கொலைக்கெல்லாம் மர்டர்ல புக் பண்ண கூடாதுன்னு இருக்கா என்ன? நீங்க இந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் வைக்கிறது வெறும் பொலிட்டிக்கல் அலிகேஷன் சார். இவங்க வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேஸ் நடத்தி அந்த சந்தேகப்பட்ட நபர்களை பிடிச்சு அவங்களை இன்ட்ராகேஷன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் இன்னைக்கு போலீசால தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் மாதிரி இருக்காங்க. இப்போ அப்படி இருக்கிறத வந்து இப்ப நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு இடத்துல சொல்லிட்டாரு பிரஸ் மீட்ல உடனே, அதனாலதான் சொல்ல வந்த ஒரு சினிமா டைலாக் வரும் பாருங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி திமுக யாரு தாவேக யாருங்கிறது இத்தனை வருஷம் ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகளுக்கும் இப்ப வந்து புதுசா வந்திருக்க கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம், யாரு எந்த நேரத்துல எப்படி பேசுவாங்கிறது பொதுமக்களுக்கு தெரியாது. அது அப்போ இன்னைக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்ற ஒரு அலிகேஷனே வந்து எவிடன்ஸ் கிடையாது. அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி அலிகேஷன் இருந்தா நீங்க இப்ப அததான் நான் சொல்ல வரேன். இப்ப எவிடன்ஸ் இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதுல அப்படின்னு நீங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறீங்க. இப்போ ஏற்கனவே ஊத்தங்கரையுடைய எம்எல்ஏ கொடுத்த புகார் கடிதத்தை படிக்க முடிந்த போது ஒரு குறிப்பிட்ட செல்போன் எண்ணிலிருந்து எங்களுக்கு தொடர்பு வந்தது அப்படின்ற மட்டும்தான் விளக்கியிருக்காங்க. விசாரணையில் தான் அது அடுத்தடுத்த கட்ட விவரங்கள் தெரிய வந்துச்சு. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் என்கிட்ட 5 மணி நேரம் விசாரணை நடத்தும் போதே எனக்கு அதிக ப்ரெஷர் கொடுத்தாங்க, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, தாவேக்காவுக்கு வந்துருங்கன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரே அவர் சுய வாக்குமூலத்தை கொடுக்கும்போது இதை விட வேறு என்ன எவிடன்ஸ் வேணும்? இல்ல அதனாலதான் நான் சொன்னேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் மைப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்க இவரு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணும்போது எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் போச்சு, அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதை பார்த்தோம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சொல்லக்கூடிய வார்த்தை காவல் நிலையத்துக்குள்ள என்கிட்ட குதிரை பேரம் நடந்துச்சுன்றார். காவல் நிலையத்துக்குள்ள எந்த ஊடகங்களும் போல எந்த கேமராக்களும் போல 5 மணி நேரம் மறைமுகமா இருந்தாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா சம்பந்தப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் தான் உள்ள இருந்தேன், என்கிட்ட இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுன்னு சொல்லும் போது இதை விட என்ன எவிடன்ஸ் வேணும் சார்? இப்ப நான் வந்து உங்க மேல யோகேஸ்வரன் மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டேன், அவ்வளவுதானே? நீங்க யாரு எங்க சொன்னாங்க நீங்க நிரூபிங்க கேட்க மாட்டீங்களா? சரி, அப்ப நான் யோகேஸ்வரன் மேல நானே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே? எல்லாருமே இதேதானே செந்தில் பாலாஜி விவகாரத்திலையும் நடந்துச்சு. ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட பேசினது வேறு ஒரு நபர், அவருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றதுக்காக அவரை தேடக்கூடிய ஒரு நபரா லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லாத்தையுமே ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமும் இருக்குல்ல? இல்ல செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு எதனாலங்கிற ஆதாரம் இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்சனால கொடுக்கறாங்க யோகேஸ்வரன். சும்மா வந்து இன்னைக்கு எடுத்த உடனே அவங்களுக்கு கொடுக்கல, இப்ப முத நாளே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? லுக் அவுட் பேஸ்ட் ஆன் இன்ட்ராகேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு செய்திகள்ல லுக் அவுட்டும் கொடுத்திருக்காங்க. வெளிநாடுகளுக்கு சென்ற கூடாது லுக் அவுட் இருக்கு. நான் முடிச்சிரேன். இல்ல தனிப்படை அமைச்சிருக்காங்கன்னே சொல்றாங்க. சரி, அவரை தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்கங்கிற அளவுக்கு நியூஸ் வருது. சரி, பேசலாம் நந்தகுமார். திரு ரங்கராஜ், அப்போ இதுல நம்ம வந்து அதனாலதான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீங்க சம்மன்னே கூட வச்சுக்கீங்களேன், அந்த சம்மன் கொடுத்ததுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ப்ரூஃப் இருக்கா? யார்கிட்ட பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, எங்க பேசுனீங்க? இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க முதல்ல கூட சந்திரசேகர் அவர்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தீங்க கைது பண்ணணுமான்னு. கைது பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவர் ஏற்கனவே கொடுத்த 2 சம்மனுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் போகாம அவரே என்ன பண்ணிட்டாருன்னா ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு கோர்ட்டுக்கு போனது அவருதான். சரி, அவரு போய் அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் ரிஜெக்ட் ஆனனால போலீஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிருச்சு. முதல்லயே கூப்பிடும் போது சம்மனுக்கு போயிருந்தாருன்னா அவர் சம்மன்ல மட்டும் விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. சரி, ஓகே நந்தகுமார், நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். அது இந்த அளவுக்கு வந்து எஸ்கலேட் பண்ணதுக்கு காரணமே ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் நான் பாக்குறேன். சரி நந்தகுமார், பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். திரு நந்தகுமார் சார், நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கிற. தமிழ்வேந்தன் தொடங்கின புள்ளியில இருந்து கரூர் விவகாரத்துல செந்தில் பாலாஜி தான் இப்போது ஒரே ஆதாரமாக இருக்கிறார்.
செந்தில் பாலாஜி முடக்குவதற்காக இது போன்ற வழக்குகள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டு அந்த வழக்குகள் மூலமாக செந்தில் பாலாஜி தேடப்படுகிறார், இதுதாங்க இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரணத்தை சொல்றார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கா? செந்தில் பாலாஜி எப்படிங்க இதுக்கு ஆதாரமா வருவாரு? செந்தில் பாலாஜி வந்து ஒன் ஆஃப் த எவிடன்ஸ். அவர் வந்து ஒரு சாட்சியமா சேர்க்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுகிட்டு இருக்காரு. இப்ப விஜய் அவர்களும் அதே மாதிரி தான் வந்து சிபிஐனுடைய என்கொயரிக்கு போனாரு. அதே மாதிரி பல அரசாங்க அதிகாரிகளும் அதுல வந்து சாட்சிகளா சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்சந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி அது ஏற்புடைய வாதமே இல்ல. அவர் வந்து சொல்லக்கூடியது கேஸ் இருக்குன்னா அது வரைக்கும் தமிழ்வேந்தன் சொல்லக்கூடியது கரூர் விவகாரத்துல ஒரு 200 பக்கங்களுக்கு மேல ஆதாரங்களையும் ஒரு அறிக்கையும் வழங்கியிருக்காரு. அப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்துல நம்ம ஒரு பிரஷர் கொடுக்கும்போது நமக்கு எதிராக எதுவுமே நடக்காது, அந்த நிலைப்பாட்டை தான் இப்போதைய அரசு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் சொல்றார் அவர். இல்லைங்க, இது முற்றிலும் புறக்கணிக்க வேண்டிய வாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியினுடைய தலைமையில ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி 3 பேர் இருக்கக்கூடியதுக்கு கீழே சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டா வச்சிருக்கக்கூடிய வழக்குக்குள்ளார இன்னைக்கு தமிழ்நாடுனுடைய காவல்துறை எடுக்கக்கூடிய ஒரு வழக்கினுடைய நடவடிக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிபிஐ வழக்குல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருன்னு சொல்றது எந்த அளவுக்கு வந்து இதை நம்ம எடுத்துக்கிறதுனே புரியல. எங்க போய் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆர்குமெண்டே இல்ல. அது கூட வந்து இன்னொன்னு கூட என்ன சொன்னாருன்னா, இப்ப கரூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இப்ப டிஎம்கே கூட வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கிளாரிபிகேஷனுக்கு தான் போயிருக்காங்க. இப்ப இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாதான்னா தாராளமா கொடுக்கலாம். அரசாங்கம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையில இது தாராளமா வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இது கவர்மெண்ட் ஜிஓ ஆர்டர்ல வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெரி டிஃபைன்டு செட் ஆஃப் கிரைட்டீரியா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி பண்ணணும். ஏதாவது கிளாரிபிகேஷன் இன்ஃபர்மேஷன் சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த அடிப்படையில் இதை கொடுத்தீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு அவங்க விளக்கங்களை கொடுக்கறதுக்கும் அரசாங்கம் தயாரா இருக்கணும். அதனால வந்து இந்த சிபிஐ வழக்கு இருக்கனாலேயே அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கருணை அடிப்படையில மனிதாபிமான அடிப்படையில வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது வந்து முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பான சொல்றதே அந்த ஏற்றுக்க முடியாத வாதம். சரி, அதற்கு உண்டான சில வழிமுறைகள் நெறிமுறைகள் இருக்கு. அந்த நெறிமுறைகளை பின்பற்றி அவங்க தாராளமா அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதுதானே ஒழிய இங்க உடனே வந்து இதுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா உடனே எல்லாருமே வந்து சாட்சியங்கள் பூரா மாறிடுவாங்க அப்படிங்கிறது ஏற்புடைய வாதம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் யாராவது எத்தனையோ பேர் எவ்வளவு பேர் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து எவ்வளவு கமெண்ட் கொடுத்தாருங்க பாருன்னு வேந்தன் அவர்கள் சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது அவர் படிக்கலையா? அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்லயே என்ன சொல்லிருக்காங்க, எப்படி இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து இந்த அளவுக்கு வந்து தேவையில்லாத கருத்துக்களை சொல்லியிருக்காரு, லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அண்ட் ப்ரொப்ரைட்டரின்னு அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து கடுமையா சாடலையா ஹைகோர்ட் அந்த சென்டென்ஸ் எல்லாம் விஜய் அவர்கள் மேல வச்ச வாதத்தை எல்லாம். அப்போ செலக்டிவா நீங்க அடுத்த சீன்ல என்ன நடந்ததுன்னே தெரியாம முந்தின சீனை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இது செலக்டிவா நம்ம பேசக்கூடாது. ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும்னா அந்த பிரச்சனையை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ந்து அதுல இருக்கக்கூடிய நல்ல சாதக பாதகங்களை கெட்டத மக்களுக்கு எடுத்துரைக்கலாம். சரி, அப்ப நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் பேசுறீங்களே, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் மேல என்ன விமர்சனத்தை வச்சாங்க? வெளிப்படையான விமர்சனத்தை சுப்ரீம் கோர்ட் வச்சுதே. அதெல்லாம் தமிழ்வேந்தனுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் வக்கீலும் கூட இல்லையா? அப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க திமுக இருந்து யாருமே போகலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக இருந்து விபி கலைராஜன் போயிருக்காரு. அதே மாதிரி ஜெகத் ரட்சகன் திமுக ஒன் ஆஃப் த பில்லர் இடி ரைடுல வந்து ஃபைன் மட்டுமே 924 கோடிக்கு ஆளாக்கப்பட்டார். அவருடைய பையன் இன்னைக்கு தாவேகாவுக்கு போயிருக்காரு. அதே மாதிரி முன்னாள் டி நகரனுடைய முன்னாள் எம்எல்ஏ ஐயா கருணாநிதி அவர்கள் அன்பழகனுடைய பிரதர், அவரு முந்தின வாரங்கள்லயே போய் திமுக இருந்து போய் சேர்ந்திருக்காங்க. பல நிர்வாகிகள் வந்து அந்தந்த ஊர்ல திமுக இருந்தும் போய் தாவேகால சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தாவேகால போய் சேர்றீங்க, வெறும் அதிமுக இருந்து மட்டும்தான் போய்கிட்டு இருக்காங்கிற வாதமும் சரியான வாதம் இல்லை. நந்தகுமார் சுருக்கமா இப்ப தமிழ்வேந்தன் சொல்றாரு, அதிகாரத்துல இல்லாதவங்க சேர்றது ஒரு கட்சியில இருந்து வழக்கமா நடக்கக்கூடியது. ஆனா ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏல வாக்களித்தவன் போறதுதான் வருத்தம்னு சொல்றேன். நான் சாதாரண போல, நீங்க போல யார் ஒண்ணு போலாம். இது அருமையான பாயிண்ட். இப்ப நீங்களே ஒரு பாயிண்ட் சேர்த்து பேசுறீங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட் என்எஸ்ஜியோட ஜட்ஜ்மெண்ட் சொன்னீங்க, ஐயாவோட ஜட்ஜ்மெண்ட். அந்த பஸ்ஸை ஏன் சீஸ் பண்ண வேண்டாம்னு கேட்டார் மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட். ஆனா அவரை நீங்க தனி மனித விமர்சனமா எல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணாங்க. கடைசி பஸ் சீஸ் தானே பண்ணாங்க. கரூர் பஸ் 38 கேமரா பின்னாடி. சரி, ஓகே நந்தகுமார் சுருக்கமா முடிங்க. இல்ல இதுல அவரு இந்த பஸ் 2 கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அது?
முதல்ல யார் வந்து அதிகாரத்துல அதிகாரத்துல இல்ல. வந்தாதவங்க நம்ம கூட MLA போய் சேர்றாங்க. ராஜினாமா செய்வது. ஒண்ணு ரெண்டாவது ஆனா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் ஆன்லைன்ல பேசுறேன். தமிழ்வேந்தன், ஓகே 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 நீங்க எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்தாங்கன்றீங்க சார். எந்த எம்எல்ஏ சார் போய் சேர்ந்தாரு? ராஜினாமா செய்துட்டு போனாங்கன்றாரு. யாரு சார் எம்எல்ஏ போய் சேர்ந்ததாங்க? இல்ல ராஜினாமா செய்ததை சொல்றாரு. ராஜினாமா செய்துட்டு நீங்க போய் கட்சியில இணையறீங்கன்னு கேக்குறாரு. சார் ராஜினாமா பண்ணிட்டு அவர் உங்கள மாதிரி என்ன மாதிரி சார் நமக்கு எந்த கட்சியில வேணா போய் சேர்றதுக்கு நமக்கு உரிமை இல்லையா? சரி, நிறைவா எடுத்துக்கிறேன். எம்எல்ஏவா இருந்து போனாதான் சார். அதத்தான் ரங்கராஜ் சார் தெளிவா சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்னங்கறத பத்தி. அப்போ இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ அவருக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் சார். அவர் ராஜினாமா பண்ணிட்டா தமிழ்வேந்தன் மாதிரி என்ன மாதிரி ஒரு தனிநபர், சரி, தனிநபருக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் எந்த பார்ட்டிக்கு வேணா போய் சேரலாம். சரி, அப்ப எம்எல்ஏ போய் ஒரு இன்னொரு கட்சியில சேர்ந்துட்டாருங்கிறது எகைன் தவறான வாதம். சரி, ரெண்டாவது நிறைவா இந்த எடுத்துக்கிறேன். பஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்களா தான் கொடுத்து அந்த கேமராவை எல்லாம் கொடுத்தாங்க. சீஸ் பண்றது வந்து இங்க லோக்கல்ல சீஸ் பண்ணாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிபிஐ வரும்போது கூட அவங்க உங்க பஸ் வேணும்னு கேட்ட உடனே தாவேகா சைடுல இருந்து தான் அந்த பஸ்ஸை கரூருக்கு கொண்டு போய் 2 நாள் 3 நாள் உட்படுத்தப்பட்டது. அப்ப ஒரு பஸ்ஸை சீஸ் பண்றதுக்கும் ஒரு என்கொயரிக்கு பஸ்ஸை எடுக்கிறதும் கேட்கறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நிறைவா